எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 485வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பிரம்மத்தை தேடி எங்கும் எதிலும் அப்படின்னு ஒரு தலைப்பு. தேடி அப்படின்னாலே அந்த பொருளை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ செல் இருக்குது, அது எல்லாருக்கும் அந்த வார்த்தையை சொன்னால் புரியும். இந்த செல்லை எங்கேயாவது வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதை தேடிக்கிட்டே அங்கே வச்சோன்னா இங்கே வச்சோன்னா அங்கே இருக்கா பாரு அப்படின்னு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பொருளை தேடணும்னா அந்த பொருள் முழுவதுமாய் நம் மனதினாலே புரிந்ததாக இருந்தால்தான் அதை அங்கே என்ன பண்ணலாம். இந்த வாத்தியார் சொல்லுவார், ரொம்ப புத்திசாலிடானி அப்படின்பார். என்னை பார்த்து பெருமையாக இருப்பேன் எனக்கு. என்ன அப்படின்னா, யாரை மாதிரி அது அவரே சொல்லுவார். மோதிரத்தை இருட்டில் தொலைச்சிட்டு வெளியில் போய் தேடின்னு இருக்கேன் வெளிச்சத்தில். அதுக்கு காரணம் கேட்டால், அங்கே இருட்டாக இருக்குது சார், கண்ணு தெரியாது, இங்கே வெளிச்சமாக இருக்குது, அதனால் இங்கே தேடுறாங்க. அப்படி ஒரு புத்திசாலியாக என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த பிரம்மத்தை தேடினா ஒரு பொருளை தொலைக்கணும், அதுக்கப்புறம் அதை தேடணும். அப்போ அந்த பொருள், தொலைக்கப்பட்ட பொருளுடைய வர்ணனை நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த பிரம்ம சப்தங்கிறது என்னங்கிறத வியாக்கியானம் பண்ணால் தானே அதை நம்ம தேடுறது எப்படின்னு தெரியும். அதில் இப்போ எப்போவுமே குழம்பி போய் தான் இந்த விஷயம். ஏன்னா அதாவது இந்த ஒரு தலைப்பு ரொம்ப சிக்கலான தலைப்பு. எனக்கு கணக்கு சுத்தமாக வராது. அவரை பார்த்தாலே பயம் வந்துடும், அந்த வாத்தியாரை பார்த்தாலே என்ன வந்துடும், பயம் வந்துடும். அந்த மாதிரி இந்த தலைப்பை பார்த்தாலே ஒரு பயம் இருந்தாலும் அது பாஸ் பண்ணி ஆகணும்னு அதில் ஒரு ஆசை. அதில் பாஸ் பண்ணிட்டேன்னா பாக்கி எல்லாத்துலேயும் என்ன பண்ணிவிடுவேன், பாஸ் பண்ணிவிடுவேன். அந்த பிரம்மத்தை தேடிங்கிற விஷயத்தில் பாஸ் பண்ணால் எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருக்கா. அதனால் அதை பாஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தில் முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ என்னென்னா, பிரம்மம் அப்படிங்கிற சப்தம் இருக்கும் இல்லையோ, அது எடுத்த உடனே எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, என்கிட்ட பிரம்மா அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் சிவன் கோயில்களில் நேற்றுக்கு வேறு சிவன் ராத்திரி நடத்திருக்கு. அதுக்கு பின்னாடி லிங்கோத்பவர்னு ஒருத்தர் இருப்பார். இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி ஒரு சாமி இருக்கும். ஒரு அண்ணன் பக்கம் பார்த்தா பிரம்மான்னு ஒரு சாமி இருக்கும். அதுக்கு 4 தலை இருக்கும். அது கையில் அச்ச மாலை வச்சுருக்கோம், இன்னொரு கையில் கிண்டி வச்சுருக்கோம், ஒரு கையை இப்படி அபயம் வரதமாக இருக்கும், சமயத்தில் சிறுவம் வச்சுருக்கா மாதிரி இருக்கும். 4 தலையோடு போட்டிருக்கோம். அதுதான் பிரம்மம்னு சொன்னோடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துடு, இவர் தான் பிரம்மா, அந்த கோஷ்டத்தில் இருக்குமே சிவங்கோயிலில் அப்படின்னு. சரி, அதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னு கேட்டால், இந்த பிரம்மா யார் அப்படின்னு கேட்டால், படைப்பவர் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லும். படைப்பவர் அப்படின்னு சொல்லி, ஸோ படைக்கிறது பிரம்மம் போல இருக்கு. பிரம்மானா என்ன, படைக்கிறது, எதையோ ஒன்று படைக்குது அப்படின்னு நம்ம பொருள் சொல்லிடலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா லலிதா சஹஸ்ரநாமத்தை பரட்டிகிட்டே இருந்தேன். அதில் பஞ்சபிரம்மஸ்வரூபிணின்னு, சரி அதை தேடி பார்ப்போம் அப்படின்னு அங்கே போனால், ராஜராஜேஸ்வரி ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய, அது ஆசனம் மாதிரி இல்லை, கட்டில் மாதிரி இருக்குது. கட்டில் மாதிரி, அந்த கட்டிலுக்கு 4 கால் மாதிரி இருக்குது, அது மேலே கட்டில் இருக்கா மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்துருக்கோம்ல கட்டில், பெரும்பாலும் 4 கால் இருக்கும். அது மேலே ஒரு பலகை ஒன்று போட்டிருக்கா, அது மேலே அம்பாள் உட்காந்துருக்கா மாதிரி, கட்டிலில் உட்காந்துருக்கா மாதிரின்னு வச்சுங்களேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிரம்மாவோட சிலை, இந்த நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த 4 தலையோடு பார்த்தேன், எனக்கு புரியல, அதனால் நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கடுத்தது விஷ்ணு அப்படின்னு இன்னொரு காலில்,
இன்னொரு காலில் ருத்ரன், இன்னொரு காலில் ஈஸ்வரன், மேலே யாரோ படுத்துட்டு இருக்கா மாதிரி, ஆகாசத்தை பார்த்து இருக்கா மாதிரி, அவர் கழுத்தில் பாம்பு படம் எடுத்திருக்கா மாதிரிலாம் இருக்குது. பரமசிவம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி போட்டு அந்த அம்மாவை படம் வரைஞ்சிருக்காங்க. இப்போ பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னா அம்பாள் இவர்களின் வடிவமாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் சந்தேகம். என்னென்னா, பஞ்ச பிரம்மஸ்வரூபின்னு அம்பாள் பிறக்கும்போதே கட்டிலோடு பிறந்த மாதிரி இருக்குது. இப்படி தானே? உருவத்தை நம்ம தனியாக சொல்லுவோம். உறங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம கட்டில்னு சொல்லுவோம். அதையும் சேர்த்து சொல்லியிருப்பாளா? பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு சொல்கிறாளே. அப்போ இந்த பஞ்ச பிரம்மத்தை தன் வடிவமாக கொண்டிருக்கிறவளா அப்படின்னு கேட்டால், இவாள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு புராணத்தை கொஞ்சம் அலசி பார்த்தா, பிரம்மா படைக்கிறவர், விஷ்ணு காக்கிறவர், ருத்ரன் அழிக்கிறவர், மகேஸ்வரன் ஈஸ்வரன் மறைக்கிறவர், ஈஸ்வரனை மறைக்கிறவர், அதுக்கப்புறம் சதாசிவனை அனுகிரகம் பண்ணுறவர். அதுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சிருஷ்டி ஸ்திதி அதெல்லாம் சொல்லும்போது இந்த பேரை வருஷலாக சொல்லியிருக்கிறதுனால இதெல்லாம் செய்யக்கூடியவா அப்படின்னு பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணி கொஞ்சம் தெளிஞ்சிட்டோம். இந்த பிரம்மத்தோட சப்தத்தை நம்ம என்ன பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, இந்த அது பேர் என்ன, சிவராத்திரி அன்றைக்கி 3வது காலத்தில் உபதேசம் பண்ணுங்கோ. அது 3வது காலத்தில் தீட்சை எடுத்துப்பா, அதனால் அது உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு. என்ன உபதேசம் பண்ணுறது? புத்தகத்தை பஞ்சபிரம்ம மந்திரத்தை சொல்லணும். அப்போ பஞ்ச பிரம்மஸ்வரூபம் இங்கே இது சாக்தம் சொல்கிறது. பஞ்ச பிரம்ம மந்திரம் அது என்ன சொல்லுதுன்னா, 5மே சிவங்குது. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ம் சிவனுடைய முகங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது. சிவனுக்கு 5 முகம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு கட்டிலுக்கு 4 கால் இருக்குங்கிற மாதிரி சாக்தம் சொல்லுது. கட்டிலில் 4 கால், மேலே அந்த பலகையை சொல்லுது. சைவம் என்ன சொல்லுதுன்னா 5 முகம் இருக்கா மாதிரி சொல்லுது. இதுதானே பஞ்ச பிரம்மம் அப்படி. அப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சேப்பாக இருக்கும், அது கருப்பாக இருக்கும், அது ஸ்படிக நிறத்தில் இருக்கும், அது மேல் நோக்கி இருக்கும், 4 திசைக்கும் 4 முகம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அந்த முகத்திலிருந்து தோன்றியது என்னது? இந்த பிரம்மம். அதனால் பஞ்சபிரம்ம மந்திரம்னு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி யோசித்து பார்த்தா, முகம் அப்படின்னா நுழைவாயில், ஓட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் பொருள் எடுத்துக்கலாம். அப்போ 5 நுழைவாயில்கள். ஏன்னா இந்த 5 நுழைவாயில்களை யாகசாலையில் பூஜை பண்ணுவோம் நாங்கள். அதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். யாகசாலைங்கிறது 4 பக்க வாசல் இருக்கும். அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நித்திய துவாரம்னு 5வது துவாரம் ஒன்று பண்ணுவோம். அதில் இது பாவனையாக இருக்கும். இந்த 5வது துவாரங்கிறது பாவனையாக இருக்கும். ஆனால் பூஜையில் வரும்போது அதை சொல்லுவாள். ஆரோக்கிய தோரணம், பூதி தோரணம், சாந்தி தோரணம் அப்படின்லாம் ஒவ்வொரு துவாரத்துக்கும் வாயில்களுக்கும் தனியாக பேர் கொடுத்துருக்கா. அதில் நித்திய துவாரம்னு பேர் இந்த 5வது துவாரத்துக்கு. கோயில்கள்லேயும் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இந்த திருவண்ணாமலை, சிதம்பரம் அந்த மாதிரி கோயில்களில், ஆகம வழியிலே கட்டப்பட்ட கோயில்களில் பார்த்திங்கன்னா 4க்கும் 4 வாசல் இருக்கும். இல்லை ஈசானத்து பெருவாசல் சின்னதாக ஒரு வாசல் இது வழியாக போக மாட்டா, இது வழியாக நம்ம திட்டி வாசல். நீங்கள் இப்போ வாழ்த்துறாங்க, நீங்கள் திட்டுறேங்கிறீங்க. திட்டி வாசல் பேர் வச்சுருக்கேன். அந்த மக்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். அந்த வாசல் பேர் திட்டி வாசல் சொல்கிற வழக்கம் உண்டு. அதனால் அது வழியாக சாமி வரும். நேரடியாக பெரிய கோபுரம் கட்டி வச்சுருக்கா, அது வழியாக வராது. இந்த ஸ்டைலில் அது வளைவு மாதிரி போட்டிருப்பா, அது வழியாக வரும். அதுக்கு ஒரு ஆகமம் அவ்வளோ நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லிடும். நமக்கு அது புரியறதுக்குள்ளே போகிறோம் ஆகிடும். அம்பாலே வரணும் நேரடியாக இந்த மாதிரி தாண்டா இதுக்கு பொருள் அப்படின்னு சொன்னாலே வழியாக புரியாது பொருள். அதனால் இப்போ பஞ்சம் அந்த முகத்தை பார்க்கும்போது, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் பார்க்கும்போது
என்ன தோன்றுறது அப்படின்னா, கண் ஒரு ஓட்டையாக இருக்குது, மூக்கு ஒரு ஓட்டையாக இருக்குது, காது ஒரு ஓட்டையாக இருக்குது, வாய் ஒரு ஓட்டையாக இருக்குது, மெய் இந்த இடம் வேர்வையை வச்சுங்களேன், மெய்ங்கிறது இந்த இடம். அப்போது இந்த மெய்க்குள்ளேயும் இந்த வேர்வை துளிகள் இருக்கக்கூடிய டோட்டலாக இது எல்லாத்துக்குமே வேர்வை துளி வருதோ இல்லையோ, அந்த ஓட்டை நம்ம வச்சுருந்தா கூட மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த துவாரங்களின் வழியாக இப்போ இதை ஞானோபதேசம் பண்ணுன்னு சொல்லிவிட்டா. பஞ்ச பிரம்ம மந்திரம்னு சொன்னான். இதை உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால ஐவழியிலே பெறப்படும் அறிவை பஞ்சபிரம்மம்னு சொல்லலாம். நம்மளாம் நினச்சிக்கிறோம், அதுதான். ஏன்னா அது அந்த பொருளுக்கு சொல்கிறோம். இந்த 5 வழிகளினாலும் பெறப்படுகின்ற அறிவு. இப்போ செவி வழியாக சப்தமாக தெரிஞ்சுக்கிறோம், அப்படி தானே. விழியின் வழியாக எழுத்துக்களால் படிக்கிறோம், உருவங்களை பார்க்குறோம். அது மூக்கினால் நுகர்ந்து அந்த அறிவை பெற்றுக்கொள்கிறோம். இது மல்லிகை வாசனை, இங்கே எங்கேயோ சந்தன வாசனை வீசுறது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அதை வச்சு ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாக்கின் வழியாக சுவையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மெயின் வழியாக சீத உஷ்ணம், கண்ட பருஷம், கரகரன் இருக்கிறது, வழவழப்பாக இருக்கிறது, அதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிலையிலேயும் பெறக்கூடிய அறிவு, அதுக்கு மேலெல்லாம் நமக்கு இல்லை. அப்போ தொல்காப்பியத்தில் சொன்ன மாதிரி 1 2 அவற்றோடு 2 சொல்லிகிட்டே வந்துட்டு கடைசியில் இவற்றோடு மனநேன்னு சொல்லுவார், 6ஆம் அறிவு அப்படின்னு. அப்போ பஞ்சபிரம்மம்னு சொன்னதுனால இந்த 6ஆம் அறிவுங்கிறது தனியாக வருமானா, இந்த 5 உள்ளே கொண்டு போய் சேர்த்தாதான் மனசு சொல்லும். மனம்ங்கிறது அந்தக்கரணம், அந்தக்கரண விருத்தி உள்ளுக்குள்ளே இருக்குது. இவர் ஃபோட்டோ எடுக்கிறார், அது என்னை எடுத்துக்கிறது, அது முன்னாடி போய் நின்னா தான் எடுக்கும். அதில் உள்ள ஏதோ பதிவு பண்ணுறதுக்குன்னு ஒன்று வச்சுருக்கார், அது இருந்தால் தான் பதிவு பண்ணும், இல்லைன்னா வெறும் கேமரா ஒன்றையும் ஓடும். இந்த கல்யாணத்துல எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவா தெரியாதவாள்லாம் இருப்பாள். அது ஒரு ஃபோட்டோக்காரால்கிட்ட அப்படி சொன்னால் ஒரு ஃப்ளாஷ் ஒன்றையும் அடிப்பார், அது ஃபோட்டோ எடுத்தால் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கா, அது எனக்கு தெரியல. அப்போ அந்த ஃபோட்டோக்காரர் தான் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்களே, இவ்வளோதுமா வைப்பாங்க அப்படின்னு. நீங்கள் வேறு சாமி, அவங்க வர்றவங்களெல்லாம் ஃபோட்டோ அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. உங்கள் அனைவரின் பாதங்களையும் நான் வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பஞ்சபிரம்மம் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது இந்த இதன் வழியாக உள்ளே நுழைந்தால் வெறும் ஃப்ளாஷ் ஒன்றியும் வந்ததுன்னா உள்ளே வேலை செய்யாது, பதியணும் இல்லையோ. அப்போ மனம் இருந்தால் தான் பதியும். அப்போ அறிகின்ற கருவி பஞ்சபிரம்மம் சொல்லிடலாமா? சரி, பஞ்சபிரம்மம் வந்துடும். அதனால் அறிவு நம்ம கந்தரசரூப ஸ்பர்ஷ சப்தம்னு சொல்லிடலாம், தேடிக்கிடி ஒரு வார்த்தையை எடுத்துடலாம். அபிராமி பட்டர் வேறு சொல்லியிருக்கார், சுவை ஒளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரின்னு சொல்லியிருக்கார். அதனால் அது நமக்கு ஒத்து வருது, அதை வச்சுட்டுருவோம். அப்படின்னா 5 வகையாலே கிடைக்கக்கூடிய அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹிந்து சமுதாயம்னு சொல்கிறோம் நம்மளை. இந்த ஹிந்து சமுதாயம் அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 வருடத்து பாரம்பரியம் நம்மளுடைய வேதம், நம்மளுடைய மற்ற சாத்திரங்கள், இதெல்லாம் இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து தெருவுக்கு போகிறதே கஷ்டம். வெறும் காடு தான் இருக்கும், ரோடு இருக்காது, சாலை இருக்கான்னு தெரியாது, லைட்டு இருக்காது, எது வழி எது பாதை எப்படி செல்வது அப்படின்னு இவ அத்தனை பேருமே வியாசர்னு ஒரே வார்த்தையை சொல்கிறார். இவ அத்தனை பேருமே வியாசர்னு ஒரே வார்த்தையை சொல்கிறார். எல்லா வேறுபாடுகளும் இருக்குது, ஏகப்பட்ட வேறுபாடு. நாங்கள் அதை பண்ண மாட்டோம், நாங்கள் இந்த பக்கம் போக மாட்டோம், இவ அந்த பக்கம் பண்ணோம். இந்த வேறுபாட்டை பார்த்தோன்னா பயமாக இருக்குது நமக்கு. சமூகத்தில் இவ்வளோ வேறுபாடு, அது வேறு சார், இது வேறு சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்ல. உங்கள் திருப்பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் என் சிறந்தார்த்தி வணங்குகிறேன். என்னுடைய நோக்கம் பிரம்மம் என்கின்ற சப்தத்தை விளக்க முற்படும், வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை. அப்படி ஒரு வேறுபட்ட மனிதர்களிடத்திலே எல்லாருமே சொல்கிறா. காசியிலேருந்து ஆசேது ஹிமாச்சல பர்யந்தம் வியாசர் தான். வேதம் அப்படின்னா 4 வேதத்தை தொடுத்தவர் வியாசர். வேதம்னு சொன்னாலே அதுக்கும் அவர் தான் சொல்கிறார்.
18 புராணத்தையும் அதுக்கும் அவர் தான் சொல்கிறார். ராமாயணம் இதிகாசம் அதுக்கும் அவர் தான் சொல்கிறார். அப்போ ஒரு ஒருங்கிணைந்த அறிவு, அந்த ஒருங்கிணைந்த பண்பு, இது எல்லாத்தையும் விட அவர் ஒரு நூலுக்கு பேர் வச்சுருக்காரு, அது பிரம்மசூத்திரமா. இது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. முதல்லையாவது பிரம்மான்னு ஏதாவது உருவம் இருந்தது, அதுக்கப்புறம் கட்டில் காலை பார்த்தோம், அதுக்கப்புறம் முகத்தை பார்த்தோம், இப்போ பிரம்மம்னு சொல்லி அது பக்கத்தில் ஒரு வார்த்தையை போட்டார், சூத்திரம்னு சொன்னார். பிரம்ம சூத்திரம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பிரம்மங்கிற சப்தம், இதுதானே. முதல்ல என்ன பார்த்தோம்? பிரம்மா அப்படின்னு ஒரு வடிவம் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? பஞ்ச பிரம்ம மந்திரம் அப்படின்னு பார்த்தோம். மந்திரம்னா அறிவு, நினைத்தலுக்கு உரிய கருவி. பஞ்சபிரம்ம மந்திரம். இப்போ எங்கேயோ கேட்ட நினைவு, எங்கேயோ பார்த்த நினைவு, எங்கேயோ நுகர்ந்த வாசனை, எங்கேயோ ருசித்த, இது எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி இல்லைன்னு ஆத்துக்காரிகிட்ட சொன்னால் அடிதான் விழும். இதுதானே எங்கள் அம்மா என்ன ருசி, எங்கேயோ கேட்ட, எங்கேயோ ருசித்த ருசி. அப்போ அந்த என்ன இருக்கு, அதோட பதிவு அது மாதிரி இது இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பதிவை தான் நான் இந்த இடத்துல பஞ்சபிரம்மம்னு சொல்கிறேன். எந்த ரசரூப ஸ்பர்ஷ. இதுக்கு அடுத்தது போகும்போது இந்த பிரம்மசூத்திரம்னு சொல்கிறார். சூத்திரம்னா என்ன அப்படின்னா 3 சூத்திரம் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம தமிழில் நூல்னு சொல்லுவோம். இந்த நூலை எப்படின்னா இந்த படைப்பாளர், அதாவது இந்த இதெல்லாம் கட்டுறால கட்டிடங்களை கட்டுபவர்கள் அது நேராக இருப்பதற்கு பயன்படுத்துகிற நூல். அப்போ நூல் என்பது கட்டிடத்தின் கோணலை சரி பண்ணும், நூல் என்பது அறிவிலே இருக்கக்கூடிய கோணலை சரி பண்ணும். அதனால் நூல்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்த நூல் அதுக்கு பேர் சூத்திரம். சூத்திரம் அப்படின்னா கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பல மணிகளோடு இணைந்து இருக்கக்கூடிய, அது ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு பண்பு. அந்த காலத்தில் நவரத்ன மாலை இருக்குதுன்னு வச்சுங்களேன். பன்மணி கோவையும் பட்டும்னு சொல்லுவார். அம்பாளுக்கு வசதி ஜாஸ்தி, நவரத்ன மாலை போட்டுருக்கலாம், கோத்து. அது அந்த நவரத்னமும் ஒன்றோட ஒன்று சேராது. மரகதம் ஒரு இடத்துல இருக்கும், முத்து ஒரு இடத்துல இருக்கும், பவழம் ஒரு இடத்துல இருக்கும், வைரம் ஒரு இடத்துல இருக்கும், வைடூரியம் ஒரு இடத்துல இருக்கும், புஷ்பராகம், மாணிக்கம், இதெல்லாம் வேறு வேறு இடம், வேறு வேறு பண்பு. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே சூத்திரத்தில் என்ன பண்ணியிருப்பா? கோத்திருப்பா. அப்போது இந்த உலகம் அனைத்தையும் கோத்து இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு ஒன்றாக இணைத்து இருப்பது. இந்த சூத்திரத்தை பிடிச்சி ஆட்டினா இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த மாலை அப்படியே அசையும். அந்த மாலையில் கோத்துட்டோம்னா அந்த மாலையினுடைய சூத்திரத்தை பிடிச்சா அசைச்சா எது அசையும்? இது எல்லாமே அசையும். அப்போ உள்ளீடாக இருக்கக்கூடிய, உள்ளே செல்லக்கூடிய அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். சூத்திரம், பிரம்மசூத்திரம், அப்படி தானே. இப்போ இந்த அனைத்து பொருள்களிலேயும் உள்ளீடாக இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் இயக்க வல்ல ஆற்றலை உடைய யாதொரு பண்புடைய ஒரு பொருள் இருக்கிறதோ அதற்கு பிரம்மம் அப்படின்னு பிரம்மசூத்திரம் எழுதிக்கலாம். இல்லை, அதுக்கு அடுத்தது பார்த்தா கணக்கு வாத்தியார் ஒன்று சொல்லி கொடுத்தார். நான் முதல்ல சொல்லிட்டேன் எனக்கு கணக்கு வராதுன்னு. அவர் சொன்னார், இந்த வட்டத்தின் சுற்றளவு அதோட சூத்திரம் சொல்லு. எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவேன், இதுதானே. வட்டத்தின் பரப்பளவு தெரியாது. இப்போ என்ன விஷயம்னா, இந்த சூத்திரத்தை கொண்டு அது ஏதோ ஒரு எண்ணு, ஏதோ πr², 2πr ஆச்சு, அது ஏதோ ஒன்று நீங்கள் வச்சுங்கோ. அந்த சூத்திரத்தை எந்த அளவுக்கு பெருக்கினாலும் அதே மாதிரியே வரும், அதே பரப்பளவு வரும். அப்போ சூத்திரங்கிறது ஒன்றை அறிவதற்கான ஒரு எளிய வழி. வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு சொன்னால் πr² அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல. இப்போ பைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, r² அப்படின்னா வர்க்கமூலம், அதோட 2ஆக பெருக்கினா அதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு என்ன வந்துடும். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா பரப்பளவு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஸ்கொயர் பிட்டாக நம்ம என்ன கணக்கு போட்டுக்கிறோம். அது எத்தனை ஸ்கொயர் பிட்டு அப்படின்னா நீளம் அகலம் பெருக்கின்றே போகலாம். எப்படி பெருக்கினாலும் அது அந்த அளவுக்கு என்ன வந்துடும். அப்போ பல விஷயங்களை அந்த ஒன்றை கொண்டு நாம் என்ன பண்ணிக்கிறது,
தெரிஞ்சுக்கிறது. அந்த ஒன்றை மூலமாக வைத்து அதனுடைய விரிவான பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முற்படுகிறோம். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சூத்திரம்னு சொல்கிறான். அதையும் சூத்திரம் தான் சொல்லியிருக்கான். ரெண்டாவது, சூத்திரம்னா என்னன்னா அடிப்படை அப்படின்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். சாப்பாடு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ எல்லாவற்றிற்கும் அடிப்படை எது? உணவு. அதோட உற்பத்தி தான் எல்லா உயிரினங்களுடைய அடிப்படை பண்பு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதோட உணவு அதுக்கு வேணும். அது சிங்கமாக இருந்தால் 4 ஆடு இருந்தாலும் சரி தான், ஆடாக இருந்தால் 2 மரம் இருந்தாலும் சரி, தழை, ஆட்டுக்கு தழை, அப்படி தானே. எலியாக இருந்தால் அதுக்கு ஏதோ ஒரு ஜந்து, பூனையாக இருந்தால் அதுக்கு எலி, அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இன்னும் அந்த பண்பை நம்ம சொல்கிறோம். அப்போ சூத்திரம்ங்கிறது அடிப்படைன்னு சொல்கிறோம். சூத்திரம்ங்கிறது அடிப்படை, எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்கிறார். எழுத்துக்களை எது சொன்னாலும் க ச ட த ப ம ய அப்படின்னு எந்த சொன்னாலும் அதை சேர்த்து சொல்கிற வழக்கம் எல்லா மொழியிலையுமே இருக்குது. அப்படி தானே. இக்கு திட்டுப்புன்னு யாரும் சொல்கிறதில்ல. கேட்சாட்டான் ஒரு சேர்த்தா உச்சாரணார்த்தா எளிமையாக சொல்ல முடியும். அப்படி எல்லா இந்த சேர்த்தா மாத்திரம் வடிவம் மாறாது. மேலே இருக்கிற புள்ளியை எடுத்துருவா, வடிவம் என்ன பண்ணாது, மாறாது. மற்ற சேர்த்தா பக்கத்தில் கால் போடணும், சேர்த்தா மேலே கொம்பு போடணும், சேர்த்தா அந்த வடிவத்தை மாற்றணும். இந்த ஆக்கு மாத்திரம் என்ன மாறாது, வடிவம் அதே மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிற புள்ளியை எடுத்துட்டா அதே வடிவத்திலே இருக்கும். அது அப்படியே இயையும். அந்த இயர் தான் சொல்கிற அகர முதல எழுத்தெல்லாம். வள்ளுவை எப்படிலாம் உணர்த்தியிருக்கான் பாருங்க கடவுளை. ஒன்றாய் வேறாய் உடனாய். இந்த எல்லா எழுத்துக்கு உடனாக இருக்கிறது, அந்த எழுத்தை கெடுக்காமல் இருக்குது. எல்லா எழுத்துக்கூடையும் இதை சேர்த்து சொல்லுவோம், அதோட எழுத்து அது அந்த எந்த பாதிக்காத அந்த எழுத்தை அப்படியே வச்சுக்கும். இந்த எழுத்தில் சொல்கிறீங்களா ஒன்றாய் வேறாய். இப்போ என்னென்னா, இப்போ அம்மான்னு சொல்லும்போது ஆங்கிறது வேறாய் தனித்து நிற்கின்ற பண்போடு உடையதாக இருக்கிறது. கல்யாணம் இக்கு ப்ளஸ் க அந்த எழுத்தோடு சேர்ந்து இருக்கு, அதுக்கு தனி பொருள் கிடையாது. இப்போ இது வேறாய் இருக்கு, அது உடனாய் இருக்கு. அது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க உள்ள. ஒன்றாய் உடனாய் வேறாய். உடனாய் இந்த இப்போ எழுத்துக்களை சொல்லும்போது உடனாய் இருக்கும், ஆனால் அந்தந்த எழுத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ககாரம் சகாரம் டகாரம் தகாரம்னா அந்த எழுத்தை என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த சேர்த்து தான் சொல்கிறோம், ஆனால் அந்த எழுத்தை புரிஞ்சுக்கிறோம். உடனாக இருந்து பொருள் உணர்த்தி தான் விளக்கி கொள்ளும். அதே சமயத்தில் தனியாக இருக்கும். அம்மா அப்படின்னா அந்த ஆங்கிறது என்ன வரும், தனி எழுத்தாக வந்துடும், வேற தனிச்சு நின்று பொருள் தரும். அழகு தமிழ். இப்போது ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ பிரம்மசூத்திரம் அடிப்படை. இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் எப்படி அகரம் அடிப்படையாக இருக்கிறதோ, அகரத்தை வச்சு சொல்கிறோமோ, அதே மாதிரி அடிப்படையாக, மூலமாக, வேறாக, விதையாக அதை பிரம்மசூத்திரம் சொல்லியிருக்கா. இப்போ சூத்திரங்கிறதுக்கு தான் பொருள் பார்த்தோம், அவர் பிரம்மசூத்திரம்னு எழுதியிருக்கார். அப்போ இந்த பிரம்மசூத்திரங்கிறது எதை குறிக்கும்னா, இந்த உலகத்தின் அடிப்படை, அனைத்து அறிவின் அடிப்படை. ஏன்னா அவர் அதை எதில் ஆரம்பிக்கிறது அது அப்படின்னா வேதாந்தம்னு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறா. இந்த வேதாந்தம் அப்படிங்கிற சொல்ல நம்ம ஆய்வு பண்ணால், வேதம் அறிவு, அறிவுக்கு அடிப்படையானது அப்படின்னு ஒரு பொருள். என்னது? அறிவிற்கு அடிப்படையான. இதுதானே. ஒரு பொருளை நாம் பார்க்கலை, அதை பற்றி கேட்கலை, அதை பற்றி நுகரலை, அதை பற்றி தீண்டலை அப்படின்னா அதை பற்றின அறிவும் இல்லை. அப்படிதானே. இப்போ அறிவிற்கு அடிப்படை என்பது எது? புலன்கள். இந்த புலன் இருந்தால் தான் என்னது, அந்த பொருள் கந்த ரச ரூபஸ்பர்ஷம். அந்த பொருள் கண்ணு இருந்தும் பார்க்காத பண்புடைய கண்கள் உண்டு, காது இருந்தும் கேட்காத பண்புடைய கண்கள், பதிரகா செவிடுன்னு அர்த்தம். மூக்கு இருந்தும் சைனஸாக இருக்குது, வாசனை ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. நாக்கு இருந்து வெந்து போயிடுத்து, என்ன ஊற்றுனான்னு தெரிய மாட்டேங்கிறது, உப்பு கூட போச்சா குறைச்சி போச்சான்னு தெரியலேங்கிறான். இருந்தும் அது இல்லாமல் போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல பிரம்ம அப்படிங்கிற சப்தம் அறிவு, அறிவின் அடிப்படை சூத்திரம்.
பிரம்மசூத்திரம் அறிவின் அடிப்படை அப்படின்னு சொல்லி. இப்போ பிரம்மசூத்திரத்துக்கு இப்படி ஒரு பொருள் சொன்னோம், அறிவின் அடிப்படைன்னு. 5 வகையாக பஞ்ச பிரம்மம்னு சொன்னோம். இங்கே பஞ்ச பிரம்ம ஸ்வரூபிணின்னு சொல்லும்போது படைத்து காத்து மறைத்து அருளுகிற பஞ்ச கிருத்தியத்தை சொன்னோம். பஞ்ச பிரம்மம்னா அப்போது இந்த மாதிரி இந்த பிரம்ம சப்தத்துக்கு வெவ்வேறு விதமான பொருள் என்ன இருக்கு. இது எல்லா பொருளும் ஒன்றா சேர்த்து பார்த்தா ஒரு பொருள் வரலாம். என்ன வரலாம்? அந்த பிரம்மங்கிறது என்னன்னா, பிரம்மம் அப்படின்னா இறைவன். வேதம் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஏன் சொல்கிறது பேர் அப்படின்னா, ஓமி தேகாட்சரம் பிரம்ம அப்படின்னு தெளிவாக இருக்கு வேதத்தில். அப்போ பிரம்மங்கிறது ஓம் என்ற அக்ஷரத்தினாலே சொல்லப்படுகிற பொருள். நல்லா கவனிக்கணும். ஓம்ங்கிறது பிரம்மம்னா எல்லா எழுத்துலையும் இருக்கே, அது பிரம்மம்னு ஆகிடும். ஓ இம்மு அது ஒரு எழுத்து பிரம்மம்னு ஆகிடும். தப்பாக புரிஞ்சுக்குவோம். ஓம் என்ற எழுத்தினாலே எது சூட்டப்படுகிறது? ஆமாம். இப்போ எனக்கு எக்ஸாம் எழுதும்போது ஒரு நம்பர் கொடுத்தா 2005-634ன்னு வச்சுங்க. 2005-634 என்னோடய பேர், என்னோடய அட்ரஸ்ஸு. உங்கள் ஆர்சி புக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, அதில் ஒரு நம்பர் கொடுக்குறான். வண்டியில் ஒரு நம்பர் கொடுக்குறான். அந்த நம்பர் எதை குறிக்கும்? அந்த வண்டியை குறிக்கும், அந்த வண்டியோட ஓனரை கொடுக்கும். இப்படி தானே? வக்கீலுக்கு கேஸ் நம்பர் கொடுக்குறா, அந்த நம்பரை கொடுத்தா அதோட சம்மந்தம் விட்டே பிரச்சனையை குறிக்கும். அப்படி தானே? அப்போ அந்த நம்பர் எதை குறிக்கிற? அது மாதிரி எந்த பொருளை சொல்லுகிறோமோ அதுக்கு உண்டான அடிப்படையை குறிக்கிறது. இப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது படைத்து காத்து மறைத்து அருள்ங்கிற பண்பு. அப்போ பிரம்மசூத்திரங்கிறது இந்த வேதத்தில் என்ன சொல்கிறதுன்னா, அனைத்திற்கும் அடிப்படையாக இந்த உலக அனைத்திற்கும், அது எதுவாக இருந்தாலும் அதுக்கு அது காரணமாக இருக்குது. சண்டை போட்டாலும் அது காரணமாக இருக்குது, சமாதானமாக இருந்தாலும் அது காரணமாக இருக்குது, அழித்தாலும் அது காரணமாக இருக்குது, ஆக்கினாலும் அது காரணமாக இருக்குது. எது பண்ணினாலும் அதுக்கு எது காரணம்? அந்த பிரம்மம் தான் காரணம். அப்படிங்கிற மாதிரி சர்வத்துக்கும் காரண காரிய வஸ்துவாக இருக்குது. அதுக்கு காரணம் எதுவும் இல்லை, அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. அதுக்கு காரணம் எதுவும் இல்லை, அது எல்லாத்துக்கும் என்னவா இருக்கு? காரணமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது எதையும் அறிய தேவையில்லை, ஆனால் எல்லாரும் அறிவதற்கும் அது அடிப்படையாக இருக்கிறது. அப்படி சொல்கிற அந்த வார்த்தை. அப்போ பிரம்மங்கிறது வேதத்தில் எது சொல்லப்பட்டதோ, அறிவிப்பதாக எது சொல்லப்பட்டதோ அந்த அறிவிக்கின்ற பொருள் பிரம்மம்னு சொல்லலாமா? வேத அறிவிப்பது, வித் வேத் அறிதல். விசேஷதா தியாயதே இது வேதா. தியாயதே மனதில் நிற்கின்ற பண்பிற்கு, மனதில் மறைகின்ற பண்பு இல்லை. மறக்காமல் கற்பதுவே கல்வி. அப்படி தானே? மறந்துடக்கூடாது. மறக்காமல் அந்த நினைவிலே இருக்கக்கூடியதுதான் என்னது? கல்வி. நான் ஏற்கனவே சொன்னேன், கிரகண பாலன தாரண. கிரகணம்னு புரிஞ்சுக்கிறது, பாலனம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது, தாரணம் தேவையான இடங்களில் அதை என்ன பண்ணுறது? பயன்படுத்திக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அதுக்கு பிரம்மம்னு சொல்லலாம். ரெண்டாவது, இந்த பிரம்மத்தை பற்றி பல விஷயங்கள் புராணங்கள் அதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அபின்ன வஸ்துன்னு சொல்லியிருக்கு. என்னது அபின்ன வஸ்துனா என்ன? அது இருக்கிற இடம்னு ஒன்று இல்லை, அது இல்லாத இடம்னு ஒன்று இல்லை. அது இருந்தால் அதுக்கு லட்சணம் இல்லை, அது இல்லை அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டமான வார்த்தை, ரொம்ப குழப்புறீங்க. இன்றைக்கி ரொம்ப குழப்பிட்டீங்க. 2 காப்பி சாப்பிடணும் அப்படி இருக்கு இப்போ. அப்படி தானே? ஏன்னா நம்ம இதை பற்றி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த சிந்தனை, இந்த பிரம்ம சப்தம், பிரம்மத்தை தேடி. அப்போ இறைவனை தேடின்னு சொல்லலாமா? இந்த இறைவனை தேடினா ஒரு இடத்துல என்ன சொல்கிறோம்னா, ஆத்மா பிரம்மம்னு வேதம் சொல்கிறோம். ஆன்மாவே என்னது? பிரம்மம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகாக சொல்லுவோம், இந்த மாயே ஜடம்னு சொல்லுவோம். மாயைங்கிறது என்னன்னா, இறந்த பின் எஞ்சி இருக்கிற உடல். அது ஞாபகம். மாயைங்கிறது என்ன? எஞ்சி இருக்கிற உடல். அப்போ வாழ்க்கைங்கிறது என்னன்னா, இந்த இறந்த உடலை இயக்குகிற ஆற்றல்.
கர்மமலம். ஆணவ மலங்கிறது என்னன்னா அறிய விடாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி. நம்ம அறிவிற்கு தடை எதுவோ அதுதான் ஆணவ மலம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிரம்மத்தை தேடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த பிரம்ம சப்தத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். 5 புலன்களினாலும் பெறுகின்ற அனுபவம், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அகப்புற வஸ்து. இங்கே பதிகிறதுக்கு மனசு இருக்கணும், வெளியில் இருக்கிறதுக்கு அதுக்குண்டான காரியம் இருக்கணும். சுப்பிரமணியர் எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கார், நான் அவர்கிட்ட பேசின்னு இருக்கேன். ஒன்றுமே இல்லாமல் ஆகாயத்தை பார்த்து நான் சுப்பிரமணியன் என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போ என்னது, அந்த வஸ்து உட்கார்ந்துருக்கிறதுனால, அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால என் மனசில், அப்போ வெளியிலையும் உள்ளேயும் சம்பந்தம் இருக்கிறதுக்கு, பிரம்மத்துக்கு வெளியிலையும் சம்பந்தம் இருக்குது, உள்ளேயும் சம்பந்தம் இருக்குது, அடிப்படையாகவும் இருக்குது. படைத்து காத்து மறைத்து அழித்து அருள வல்லதாக இருக்குது. எதை படைக்குது, நான்லாம் ஒன்றும் படைக்கலை சுவாமி அப்படின்னு சொல்கிறேன். எண்ணங்களை நாம் படைக்கிறோம், எண்ணங்களை நாம் காக்கிறோம், எண்ணங்களை நாம் அழிக்கிறோம், எண்ணங்களை நாம் மறைக்கிறோம், எண்ணங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதுதான் பஞ்சகிருத்தியம். அதனால் அந்த படைத்து காத்து அழிவு எல்லாமே எண்ணப்பதிவு. இந்த எண்ணப்பதிவு அற்றுவிட்டால் மனிதனுக்கு மரணம் அப்படின்னு பேர். நினைப்பதனால் ஸ்மரணம், மறப்பதனால் மரணம். அப்போ நினைப்பது மறப்பது, இதற்கு காரணமாக இருப்பது நினைவு. அதை பிரம்மம்னு சொல்லாமா, அதை பிரம்மம்னு சொல்லாமா, சொல்லலாம். என்ன விஷயம்னா, எந்த நினைவு சத்தியத்தை சொல்வதாக இருக்கிறதோ, எந்த நினைவு சத்தியமாக ஆகிறதோ, எந்த நினைவு சத்தியமானதோ அது பிரம்மம். என்னது, அதை பொய் வந்த நெஞ்சில் புகழறியா, அதை மாற்றி சொல்கிறார் பாரு. மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலத்திலும் விரகருதங்கள் பொய் வந்தன, அப்படி தானே. அப்போது அந்த நினைவுங்கிறது என்ன அப்படின்னா, எந்த நினைவை நாம் நினைத்தபடி அகத்திலும் புறத்திலும் சாதிக்கிறோமோ அதை வச்சு தான் துக்கம் சுகம் எல்லாமே. நடந்துருத்துன்னா சந்தோஷம், நடக்கலைன்னா வருத்தம். துக்கம் விட்டுருத்துன்னா சந்தோஷம், விடலைன்னா வருத்தம். எல்லாமே எது, நினைவு தான். இந்த நினைவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த நினைவின் ஆற்றல் தினம் தினம் வீணா போயிட்டே இருக்கு. அது அடிப்படை. அந்த எண்ணம், அந்த எண்ணத்தின் இயக்கம், அந்த எண்ணத்திற்கு காரணமான பண்பு, அந்த எண்ணத்தின் ஆற்றல், அந்த எண்ணத்தின் பயன்பாடு, அதை பற்றி சொல்லுவது தான் யோகம். சைவ யோகம். பதஞ்சலி யோகம் மாதிரி சைவ யோகம்னு தனியாக இருக்கு. பதஞ்சலி யோகம்னு தனியாக சொல்கிறார். சைவ யோகங்கிறது எண்ணத்தின் பயன்பாடு. இதில் அழகாக சொல்கிறது, நாரதர் சனகாதிகிட்ட கேட்குறார், நான் நிறையா படிச்சிருக்கேன், நான் அமைதி இல்லாமல் இருக்கேன், நீ எதுவுமே படிக்காதவ மாதிரி இருக்க, சந்தோஷமாகவே இருக்க, உனக்கு வயசும் ஆக மாட்டேங்கிறது, சிவன் பக்கத்திலேயே இருக்க, நீ உனக்கு எந்த குறையும் இருக்கா மாதிரி தெரியல, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னார். இப்போ நம்மளால் முடியும்னு வச்சுக்கல, தயவு செய்து சொல்கிறேன், எந்த நோக்கத்துலேயும் சொல்லலை, இந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அவர் சொன்னார், நீ என்ன படித்தேன்னார், ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தார். ஏன்னா அவர் பிரம்மா கிட்ட படித்தவர். பிரம்மா சொன்னாரா, என்னுடைய வித்தையெல்லாம் யார்கிட்டயா சொல்லிட்டு போகணும், இல்லைன்னா மகா பாபம், அது கத்தண்டவாளெல்லாம் சொல்லிட்டு போகணும், வித்தியை மறைக்கப்படாது, தெரிஞ்ச வித்தியை சொல்லி கொடுத்தோம். சகாதேவனுக்கு நரகத்தில் ஒரு வாசம் போட்டிருந்தா, எதுக்கு இவனையெல்லாம் கூட்டின்னு நரகத்தில் போட்டிருக்கீங்க, இவன் என்ன பாவம் பண்ணா யாருக்குமா, அவனுக்கு தீக்குதிரை ஏறி சண்டை போடக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா, அவனுக்கு கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் பண்ணுறான்னு தெரிஞ்சதுனால நம்ம எதுக்கு இதை பண்ணணும், அந்த வித்தையை பயன்படுத்தவே இல்லையா, அதுக்காக அவனுக்கு நரகம் அப்படின்னா. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, வித்தையை என்ன பண்ணணும், பயன்படுத்திடணும். ஏன் இதை சொல்ல வந்தேன், இப்போ எதற்கு நான் இந்த பிரம்மத்தை தேடி அப்படிங்கிறத சொல்ல வரேன் அப்படின்னா, நினைவு, அந்த நினைவின் ஆற்றல், அந்த ஆற்றலை பற்றி சொல்லுவது தான் யோகம். அந்த நினைவின் ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வந்துட்டோம், பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டிடும், கோயில் கட்டணும், கோயில் கட்டணும், கோயில் கட்டிடும்.
ஐயோ நடந்துரும் நடந்துரும் நடந்துரும். அப்போ அதுக்கு ஒரு பயம் என்ன இருக்கு, அது நமக்கு அனுபவத்தை கொடுக்குது. அந்த எண்ணம் என்ன பண்ணுறது, அந்த எண்ணம் வலுவானதாக வெளியே ஒரு வீடு கட்டுற லெவலுக்கு அது உள்ளாருது. அந்த எண்ணம் வலுத்தாய் வீடு வேணா ஒன்று வேணா துறவாது வந்துடுறது. உறவுக்கும் துறவுக்கும் காரணமாக இருப்பது தானே. எந்தையும் தாயும் சுற்றம் அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்தையும் என்னது துறந்து ஆட்கொண்டாய். என்ன மாணிக்கவாசகர் சொல்கிறார், என்ன அப்பா நீ அம்மாவா இருக்க, சுற்றங்கள் யாவும் துறந்து அப்படின்னா எல்லா சுற்றத்தையும் துறப்பதற்கு அதுக்கு ஒரு தைரியம் வேணும். துறக்கிறதுக்கு நான் காசிக்கு போகிறேன், வாசலில் இருக்கிற வெள்ளி டப்பாவை எடுத்து உள்ள வைக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், வேறு எந்த நோக்கத்தையும் சொல்லலை. அப்போ அந்த துறவு வரமாட்டேங்குது, இயல்பில் வராது. உறவோட வாழலாமல் அதுவும் வரமாட்டேங்குது, கஷ்டமாக இருக்கு. அப்போ இந்த எண்ணம் தான் நம்மளை பாடாப்படுத்துறது. அந்த எண்ணத்தை சிவமாக்குவோம், அதை ஆற்றலாக்குவோம், அதை அறிவாக்குவோம், அதை பயன்படுத்துவோம். அதுதான் பிரம்மத்தை தேடி. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து. சொல்கிறேன். அடுத்த வார சிந்தனையாக சூக்ஷ்ம தேகம். என்ன கேட்டேன்? அறியாமை ஒரு அனுபவமற்ற நிலையை நமக்கு தந்துவிடும். இந்த அறியாமைக்கு உதாரணம் வேறு ஒன்றுமே இல்லை. பிறந்த குழந்தைய தொப்புள் கொடியை கட் பண்ணினா அது அறியாமை. அப்போதைக்கு அதுக்கு என்ன தெரியும்? அதான் அறியாமை. அது தான் அழறதுங்கிற அவஸ்தை கூட அதுக்கு தெரியாது. எல்லாரும் குழந்தை அழறது வயிற்ற பசிக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த அந்த அழுகை தன் துன்பத்தை தான் அறியாது. அந்த குழந்தை அறியாததுக்கு மலம் ஜலம் எந்த அவசியமும் இல்லை, அறியாது. அனுபவமும் இல்லை, அறிவும் இல்லை, செயலும் இல்லை, அப்படியே இருக்கு மல்லாந்தபடி அறியாமை. அதே இளமை மார்க்கண்டேயர் மாதிரி என்னடா சொல்கிறான், அப்படி உடல் ஆற்றல் பறக்கிறோம், அப்படி கம்பீரமாக செயலாற்றல் இருக்குது, அறிகின்ற ஆற்றல் இருக்குது, உணர்கின்ற அந்த பண்பு இருக்குது, அனுபவிக்கின்ற அந்த பண்பு இருக்குது. அது என்னது? என்றும் இளமை மார்க்கண்டேயர். அப்போ அனுபவ பண்பு எதில் இருக்கு? வயசாக கொஞ்சம் மறந்துடுத்து, அதெல்லாம் படித்த ஞாபகம் போச்சு, அந்த ஒரு செக்ஷன் போச்சு, அப்படி தானே? அப்போ சொல்லலாமே, அறியாமைங்கிறது ஒரு அனுபவமற்ற பண்பு, அதனால் ஒன்றும் பயன்பட்டு விடப் போவதில்லை. ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு அபிராமப்பட்டது. ஒன்று துன்பத்தை துரத்தணும், இல்லை இன்பத்தை அடையணும். அந்த ஏதாவது ஒரு அனுபவம் வரணுமோ இல்லையோ, அந்த அனுபவத்தை குறித்தான வாழ்க்கையே இருக்கே. அனுபவத்தை தேடி ஓடுகின்றன புலன்கள். சிவபோகசாரத்தில் அருமையாக சொல்லுவார், போகம் கரணம் பொருந்தும் இடம் என்று திரிந்தனையே அப்படின்னார். நமக்கு சுகம் தரக்கூடிய வஸ்துவெல்லாம் தேடி இந்த புலன் போய் அங்கே என்ன பண்ணுமா, உட்காந்துக்கும், அந்த இடத்த விட்டு நகராது. எனக்கு காப்பின்னா கொஞ்சம் தரமாக இருக்கணும், அந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் காசு கூடமாக இருந்தாலும், அந்த உணவகம் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் அங்கே போய் என்ன பண்ணுறோம்? ஏன் திரிந்தனையே, இங்கெல்லாம் குடிச்சா மாதிரியே இல்லை. எப்படி அது? ஒரு உதாரணம் நான் சொல்கிறது புரியுதா? அப்போ அதுக்காக நம்ம சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது போக வஸ்துன்னு தெரிஞ்சால் அதை விடுறதில்லை, பாதுகாப்பாக வச்சுருக்கோம். பணம் எல்லா போகத்தையும் தருது, அதை அடக்கி அடக்கி வைக்க பார்க்குறோம். நிர்வாகத்தில் கொண்டு வர முடியுதா? நம்ம தேடும்போது ஓடி போடுறது, நாடும்போது எட்டி இருக்கு இல்லை, எல்லாம் முடிஞ்ச போது கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாத போகிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அவஸ்தை. அதனால் சொல்கிறேன். அப்போ இப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? அந்த அறியாமை. இந்த அறியாமைங்கிறது அனுபவமற்ற பண்பு, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அறிவுடைய பண்பு துன்பமாக இருக்கிறதே பெட்ரு. அறிவுடைய பண்பு இருந்து இன்பத்தை அனுபவிக்கிறது பெட்ரு. அறிவுடைய பண்பாக இருந்து ஆன்மாவாக நித்தியத்துவத்தை அடைவது சிறந்தது. ஆனால் அறியாமை இறந்த பிணத்திற்கு சமம், அதானே? அதனால் மாக்கள்னு சொல்லிவிட்டார்.
அந்த தொல்காப்பியர் சொல்லும்போது எவ்வளோ பெரிய வருத்தமான வார்த்தை. அவர் கோபக்காரர் இல்லை, தெளிவாக அடிச்சிருக்கார் மனுஷன். இன்னும் பிரயோஜனம் இல்லாத போயிட்டு சொல்லு. அதனால் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனை சூக்ஷ்ம தேகம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.